அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எந்த அளவிற்கு நேசம் கொள்ள வேண்டும், அவர்களை எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் என்பதை ஏராளமான குர்ஆனிய வசனங்கள், ஹதீஸ்களின் மூலமாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம், தெரிந்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதம், அவர்கள் அல்லாஹ்வினிடத்தில் அழைத்து கொள்ளப்பட்ட இறந்துவிட்ட இந்த மாதம், அவர்கள் குறித்து உண்டான பல்வேறு செய்திகள், பல்வேறு தகவல்கள் கட்டளையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் பல்வேறு வகைகளில் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நாம் எந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டாலும் அது நம்முடைய இறை நம்பிக்கையை, ஈமானை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அவர்கள் மீது உண்டான ஒரு நேசத்தை, ஒரு பாசத்தை மென்மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570வது ஆண்டு வாக்கில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி, அன்றைய அரபிகளுடைய வழக்கப்படி யானை ஆண்டு என்கின்ற ஒரு ஆண்டின் ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று மக்காவில் அவர்கள் பிறந்தார்கள். நாம் சொல்லப்படக்கூடிய செய்திகள் யாவும் புகாரி, முஸ்லிம், அஹ்மது, இப்னு மாஜா போன்ற பல்வேறு தகவல்களிலிருந்தும், அவைகளுடைய புகாரியினுடைய விரிவுரையான ஃபத்துஹுல் பாரியிலிருந்து நாம் செய்திகளை உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றோம். அதிலும் குறிப்பாக புகாரி ஷரீஃபிலிருந்து சுமார் 4435வது ஹதீஸிலிருந்து தொடர்ந்து சுமார் 40-50 ஹதீஸுகள் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் குறித்து, அவருடைய மரணம் குறித்து உண்டான செய்திகள் ஏராளமாக காண கிடைக்கின்றது. அதிலிருந்து உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 632வது ஆண்டு மே மாதத்தில் 26ஆம் தேதி, அதாவது ஹிஜ்ரி 11வது வருடம், ஒரு சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதனன்று, அதாவது 29ஆம் கிழமை, பிறை 29 புதன்கிழமை அன்று கடுமையான நோய்வாய்ப்படுகிறார்கள். அன்னை மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய அந்த முறையின் தருணத்தில், முறையின் பொழுது அவர்களுக்கு நோய்வாய்ப்படுகின்றது. அதிலிருந்து சுமார் ஒரு 13 நாட்களுக்கு அவர்களுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள், ஏனைய மனைவிமார்களுடைய அனுமதியோடு. கடைசியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 632வது ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 11வது வருடம் திங்கட்கிழமை அன்று ஒரு முற்பகல் நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதாவது மிகச்சரியாக கிபி 570 ஆகஸ்ட் 20இல் பிறந்து கிபி 632 ஜூன் 7இல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்கள் பிறந்ததும் ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள், அவருடைய வஃபாத்தும் ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள் என்பதை மிக தெளிவாக வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஏகோபித்த வரலாற்று ஆய்வாளர்களுடைய அடிப்படையில் உண்டான நாள் இது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்தினுடைய நேரத்தில் 1-2 நாட்களுக்கு முன்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலும் என்னென்ன காரியங்களெல்லாம் ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் மரணிப்பதற்கு முதல் நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 7 தங்க காசுகள் இருந்தது. அதை அவர்கள் தர்மம் செய்து விட்டார்கள். அவர்களிடத்தில் இருந்த அடிமையை, உரிமையும் விட்டு விட்டார்கள்.
அடுத்ததாக தங்களிடத்தில் இருந்த போருக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த போர் ஆயுதங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பு செய்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், அன்றைய இரவு என் வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்து விட்டது. மீண்டும் அதை எண்ணெய் போட்டு எரிப்பதற்கு எம்மிடத்தில் எண்ணெய் இல்லை. ஆகவே அண்டை வீட்டிற்கு சென்று அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்ற வைத்து திரியை பற்ற வைத்து மீண்டும் எனது வீட்டிற்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், உலகெங்கிலும் வாழக்கூடிய மனித சஞ்சாரம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல், அவருடைய வாழ்க்கை முறைகள், அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய குர்ஆன், அவருடைய செயல்பாடுகள் யாவும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது, பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த மரண தருவாயின் பொழுது அவர்களுடைய வீட்டில் ஒளியேற்றுவதற்கு விளக்கில் அந்த எண்ணெய் இல்லை என்பதை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த தருணத்தில் ஒரு 13 நாட்கள் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அதில் கடைசியாக ஒரு 17 வக்துகள் 17 நேரங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வைப்பதற்காக பள்ளிவாசலுக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை. தொழுகைக்கு செல்கிறார்கள், தொழ வைக்க செல்லவில்லை, இமாமாக இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அன்று மரணிக்கிறார்கள். அதற்கு முன்பதாக ஞாயிறு, சனி, வெள்ளி, அதற்கு முதல் நாள் இஷா தொழுகையிலிருந்து வியாழக்கிழமை இஷா தொழுகை, வெள்ளிக்கிழமை முழுவதுமாக, சனிக்கிழமை முழுவதுமாக, அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக, திங்கட்கிழமை ஃபஜ்ர் வரைக்கும் ஆக மொத்தம் 17 வக்து தொழுகைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று தொழ வைக்க ஏனைய முஸ்லிம்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதிருக்கிறார்கள். 17 வக்துகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இமாமத் செய்து மக்களுக்காக தொழ வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது 40வது ஹதீஸாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், திடீரென்று தோன்றிய ஒரு யோசனை இது. நாங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட புதிதில் சுமார் 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். எங்களுடைய கிப்லாவாக நாங்கள் தொழக்கூடிய திசையாக பைத்துல் முகத்தஸ் இருந்தது என்பதாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்றதிலிருந்து, அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதிலிருந்து, அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்றதிலிருந்து, அவருடைய வாழ்க்கையினுடைய பல தருணங்களில் அந்த பைத்துல் முகத்தஸ் என்பது அவருடைய உயிரோடு, அவர்களுடைய உதரத்தோடு, அவர்களுடைய நரம்புகளோடு சம்பந்தப்பட்டிருந்தது ஒன்று. 17 மாதங்கள் கிப்லாவாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 17 வக்துகள் தொழ வைத்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்கிறார்கள். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். எவ்வளவு பெரிய ஒரு கனெக்ஷன் என்று பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்தினுடைய தருணத்தில், அந்த மரணத்தினுடைய நேரத்தில் எதுவெல்லாம் நடக்கிறது என்று பாருங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது, அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கின்ற பொழுது யாருக்கும் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. மருமகன், அவர்களது குடும்பம் என்கின்ற பெயரில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வருகிறார்கள். கேட்கக்கூடிய எல்லோரிடத்திலும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள், மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாக. அதை பார்த்து கொண்டிருந்த, கேட்டுக்கொண்டிருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு.
எந்த ஒரு மனிதன் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கிறானோ அவனுடைய முகத்தின் களையை வைத்துக்கொண்டே இவன் இவ்வளவு நாளில் மரணித்து விடுவான் என்பதை என்னால் கண்டிப்பாக கூற முடியும். அந்த சக்தியே அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். நம்முடைய குடும்பத்தில் யார் மரணத்தினுடைய நேரத்தில் இருந்தாலும் நம்மில் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது அது அவ்வளோதான் அப்படின்ட்டு குடும்பத்தில் உள்ள யாரோ ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 விஷயத்தை, ஒரு சக்தியை அல்லாஹு தாலா எனக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதை கேட்டு அருகில் இருக்க யாவரும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு புறத்திலும் சிகிச்சைகள் சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மரணத்தினுடைய அந்த நேரத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாயிலிருந்தே நாம் அதை கேட்போம். ஒரு நினைவுகள் என்பது எவ்வளவு வித்தியாசமான மனநிலையை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது என்று பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது, 4435வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண் சொல்லுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத் தருவாயில் இருக்கிறார்கள். நான் அவர்களை எனது மடியில் கிடத்தி இருக்கிறேன். என்னுடைய முகத்திற்கு கீழாகவும் என்னுடைய நெஞ்சுக்கும் இடையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை நான் பதிய வைத்து அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பெண், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்புக்காக ஓதக்கூடிய அந்த சூறாக்களை நான் ஓதி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊதிக்கொண்டிருக்கிறேன். பதிவு செய்யப்படுகின்றது, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை நான் ஓதி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊதிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய முகவாய்க்கு கீழாகவும் என்னுடைய நெஞ்சுக்கு கீழாகவும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை இருந்தது. ஒரு கட்டத்தில் என்னுடைய நெஞ்சுக்கு நடுவாகும் நுரையீரலுக்கு அருகிலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை நான் புதைத்து வைத்திருந்தேன். அந்த கதகதப்பில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு ஒரு மிகப்பெரிய அருளை சொரிந்திருக்கிறான் சொல்கிறார்கள். மிகப்பெரிய கருணை எனக்கு புரிந்திருக்கிறான் என் ரப்பு. எப்படி என்று கேட்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு அவர்களே சொல்கிறார்கள். இன்னொரு இடத்தில் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாளின் இறுதி நாள், உலக முடிவு நாள் அவர்களுக்கு. அந்த முடிவு நாளில் அவர்களுடைய மறுமை நாள் தொடங்குகின்றது. அந்த உலகத்தினுடைய முடிவு நாளின் பொழுதும் மறுமையினுடைய தொடக்கத்தின் பொழுதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னையும் என்னுடைய கணவனையும் இணைத்திருக்கிறான் என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய காதல் என்று பாருங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில். அதையும் கூறுகிறார்கள், என்னுடைய நெஞ்சில் கிடத்தி இருக்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசாக கண் திறக்கிறார்கள். எனது சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் சித்திக், அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்களை எனது கணவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அவருடைய கரத்தில் ஒரு மிஸ்வாக், பல் துலக்கக்கூடிய ஒரு குச்சி இருந்தது. அது அவர்களுக்குரியது, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உரியது. அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், என் கணவரே உங்களுக்கு அது வேண்டுமா என்று கேட்கிறேன். தலையை மட்டும் அசைக்கிறார்கள், ஆம் வேண்டும் என்பதாக. அதை நான் வாங்குகிறேன், அதை நான் தொட்டு பார்க்கிறேன். சற்று கடினமாக இருந்தது. மிஸ்வாக் செய்யுங்கிறவர்களுக்கு தெரியும், அதை சாஃப்டாக ஆக்குறதுக்கு கொஞ்ச நேரம் தண்ணியை நினச்சிட்டாங்கனாக்கா அது போதும். நான் அதை எனது வாயில் மெண்டு அந்த நாரை சாஃப்டாக மிருதுவாக ஆக்குகிறேன். மிருதுவாக ஆக்கிய பிறகு அதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொடுக்கிறேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குகிறார்கள். பின்னாளில் அதை பற்றி நினைவு கூறுகின்ற பொழுது, என்னுடைய கணவர் அன்றைய தினத்தில் பல் துலக்கிய அழகை போன்று நான் வேறு எந்த நாளிலும் கண்டதில்லை என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய நினைவுகள் பாருங்கள். ஒரு கணவன் இறந்து விட்டாலோ அல்லது ஒரு மனைவி இறந்து விட்டாலோ கணவனை பற்றியோ அல்லது மனைவியை பற்றியோ கூறக்கூடிய அந்த காதல் நிரம்பிய அந்த நினைவுகள் இருக்கிறதல்லவா, அது அலாதியான நன்மைகளை, அலாதியான அன்பை, ஒரு தூய அன்பை தரக்கூடிய ஒன்று.
நம்முடைய அன்பிற்குரிய பிள்ளைகளுடைய மரணத்திலோ, நம்முடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளுடைய மரணத்திலேயோ, நம்முடைய பாசத்திற்குரிய பெற்றோருடைய மரணத்திலோ என்பது ஒரு புறம் இருக்க, கணவன் அல்லது ஒரு மனைவியினுடைய இறப்பின் பொழுது ஒரு கணவனுடைய சிந்தனை, ஒரு மனைவியினுடைய சிந்தனை எந்த அளவிற்கு உணர்ச்சி பிளம்பாக இருக்கும், காதல் பொங்கியதாக இருக்கும் என்பதை நாம் இதிலிருந்து தெரிய முடிகின்றது. என்னுடைய எச்சியையும் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சியையும் இரண்டர கலந்ததில் அல்லாஹு தஆலா எனக்கு நிஅமத் அருள் செய்து விட்டான். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது. அந்த இறுதி நாளில் என்னுடைய எச்சியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சியும் ஒன்றென கலந்ததால் எங்களுடைய மறு உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமாக அந்த எச்சிலை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு அறிவு பாருங்கள்! அந்த அன்பிலும் அந்த காதலிலும் எதை கியாமத்தோடு மறுமை நாளோடு அவர்கள் முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கடைசி வார்த்தையாக, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. இன்ன லில் மௌத்தி சக்கராத், சத்தியமாக மரணத்திற்கு ஒரு துன்பம் உண்டு. மரணம் என்பதே அதை அனுபவிக்க கூடியவரையும் கடுமையான துன்பத்திற்கு உள்ளாக்கிவிடும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார். வேறு சில தருணங்களில் சொல்கின்ற பொழுது மரணம் இவ்வளவு கடினமானதாக இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வினிடத்தில் முறையிடுகிறார்கள், என் ரப்பே, எனக்கு பிறகு இந்த உலகத்தில் பிறக்கின்ற அத்தனை முஸ்லிம்களுடைய சக்கராத்தினுடைய வேதனையை எனக்கு கொடுத்து விடு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அந்த வேதனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள்! அப்படி என்றால் நான் என்னுடைய மரணத்தில் எவ்வளவு அனுபவிக்கின்றனோ அதில் பாதியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மரணத்தில் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறீர்களோ அதில் ஒவ்வொருவருடைய பாதியிலிருந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய கருணையை அல்லாஹ் தஆலா நமக்கு பொழிந்திருக்கிறான் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா என்று 4வது அத்தியாயம் சூரத்து நிசாவினுடைய 69வது வசனத்தை அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். என் ரப்பே, நீ யாருக்கு அருள் புரிந்திருக்கிறாயோ அத்தகைய உயர்ந்த நபிமார்கள், அத்தகைய உன்னதமானவர்கள், அத்தகைய உயிர் தியாகிகள், அத்தகைய நல்லோர்கள், அவர்களோடு என்னையும் நீ இணைத்து விடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதிவிட்டு ஃபிர் ரஃபீக்கில் அஅலா என்கின்ற வாசகம்தான் அவருடைய வாயிலிருந்து வந்த கடைசி வாசகம். உயர்வான நண்பனை, உயர்வான நண்பனை, உயர்வான நண்பனை என்கின்ற இந்த 3 முறை அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களிலிருந்து அந்த மிஸ்வாக் குச்சி நழுவியது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்பொழுதும் உயர்ந்தவர்களோடு என்னை நீ இணைத்து விடு, உயர்ந்த மக்களோடு நீ என்னை சேர்த்து விடு என்கின்ற உன்னதமான துஆவையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்தில் துஆவாக செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரபியுல் அவ்வல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய ஹிஜ்ரி 11வது ஆண்டு திங்கட்கிழமை முற்பகலில் அவர்கள் மரணிக்கிறார்கள். அவருடைய ஜனாசா பிரேதம் அங்கேயே இருக்கின்றது. லுகர் வருகிறது, அசர் வருகிறது, மக்ரிப் இஷா அந்த இரவும் வருகிறது, பொழுதும் புலர்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய பொழுது வரைக்கும் அடக்கம் செய்யப்படவில்லை, வீட்டிலேயே இருக்கின்றது. அவர்கள் எங்கு மரணித்தார்களோ அங்கேயே அவருடைய ஜனாசாவும் இருக்கிறது. அந்த தருணத்தில் இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்தியிருந்த அந்த ஆடை, அந்த கஃன் அப்படியே களையப்படாமல் அப்படியே அவர்களுக்காக அது குளிப்பாட்டப்படுவதற்கு தயாராகின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள்! ஸைத் இப்னு, அந்த சஹாபியினுடைய பெயர்,
ஸைத் இப்னு கைசமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான ஹரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணற்றிலிருந்து நீரை எடுத்து அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்திக் கொண்டே இருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்நாளில். அந்த கிணற்றிலிருந்து நீர் எடுத்து வரப்பட்டு இலந்தை இலைகள் போடப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் 3 முறை குளிப்பாட்டப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக அப்பாஸ், அலி, ஃபதுல் இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமையாக இருந்த ஷுக்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்ததாக அவுஸ் இப்னு ஹவுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற நபி தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹு இத்தனை நபர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உடலை அவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் உயிரற்ற நிலையில் அங்கு இருக்கின்றது. குளிப்பாட்டுகிறார்கள். அப்பாஸ், ஃபதுல் இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் மூவருமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை அங்கும் இங்குமாக மிக மிருதுவாக அவர்கள் புரட்டி கொண்டே இருக்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு பிள்ளையும் அடிமையும் ஆகிய உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாள் அடிமையும் ஆகிய ஷுக்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய இருவருமாக சேர்ந்து அந்த இலந்தை மரத்தில் இருந்து அந்த கருசு என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட நீரை அவர்கள் ஊற்றிக்கொண்டே இருக்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உடலை மிக மென்மையாக குளிப்பாட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய பாக்கியத்தை பாருங்கள். அவுஸ் இப்னு ஹவுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக பிரபலம் இல்லாத ஒரு பெயர் போலதான் தெரிகின்றது. ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயிரற்ற அந்த உடலை தண்ணீர் ஊற்றுகின்ற பொழுது தன்னுடைய நெஞ்சில் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை பார்த்து யோசித்து பாருங்களேன். எவ்வளவு நம்ம குளிப்பாட்டும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது எவ்வளவு உணர்ச்சி மிகுதியால் நாம் இருப்போம் என்று தெரிகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை தன்னுடைய நெஞ்சோடு இணைக்கிறார்கள். அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதில் தண்ணீர் ஊற்றப்படுகின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு இடையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை சாய்த்து வைத்திருக்க உயிர் பிரிகிறது. குளிப்பாட்டுகின்ற பொழுது அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நெஞ்சில் சாய்த்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய தலையோடு அவர்களுடைய உடலோடு சேர்த்து இவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிப்பாட்டப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகாக யமன் தேசத்தினுடைய வெள்ளை கஃனாடை, காட்டன் பருத்தியினால் ஆன ஒரு ஆடை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடுத்தப்பட்டு போர்த்தப்பட்டு கஃனாடையாக போர்த்தப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வளவு விஷயங்களிலும் எந்த இடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய செயல்பாடுகளில் நிதானத்தை எங்கும் அவர்கள் விடவே இல்லை. தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாகிய இருவரை வாரி அணைத்து முத்தமிடுகிறார்கள். இவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஆனால் நாம் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாகிய இருவரையும் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாவியாக ஆகியிருக்கும். முஸ்லிம்கள் தான் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாவியாக ஆகியிருக்கிறோம். மனைவிமார்கள் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அனைவருக்கும் உபதேசம் செய்கிறார்கள். தன்னிடத்தில் இருந்த பொருட்கள் யாவையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்ம பொருளாக செய்கிறார்கள். தன்னிடத்தில் இருந்த அந்த சஹாபா பெருமக்கள் யாவரும் தொழுகிறார்களா, ஒழுங்கு அமைப்பில் இருக்கிறார்களா என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணித்திருக்கிறார்கள். அவ்வளவு செய்திருக்கிறார்கள். அடக்கம் செய்யப்பட்டு வருகின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, அனஸே, உயிரோடு இருக்கின்ற என்னுடைய வாப்பாவை குழியில் இறக்கி வைத்து மண்ணள்ளி போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனது வந்தது என்று கேட்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பிளம்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும்
தவிர்த்து விட்டு தன்னுடைய மனைவிகளுக்கோ தன்னுடைய மக்களுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய உறவுகளுக்கோ நட்புகளுக்கோ சமூகத்திற்கோ அவர்கள் சொல்லாமல் விட்டு சென்ற செய்தி எதுவுமே கிடையாது. அவ்வளவையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உம்மத்துகளாய் அவர்கள் வழிவந்திருக்கக்கூடிய உம்மத்துகளாகிய நாம் அவர்களுடைய இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் முழுவதுமாக அதை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதற்குண்டான கடமை உரிமை நமக்கு முழுக்க முழுக்க இருக்கின்றது. வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்ட நல்ல விஷயங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.